நதியை நீரை மறிக்கிறேன் என்று சொல்கிற நீங்கள் நீரின்றி கூட வாழ முடியும். ஒரு வாரம் 10 நாள் ஒருவன் குளிக்காமல் நீர் குடிக்காமல் வாழ்ந்து விட முடியும். ஆனால் சுவாசிக்காமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. காற்றில்லாத வாழ முடியாது. அப்ப ஆட்சியாளர்களே, அருமை பெருமக்களே, நதியை மறிக்காதீர்கள். வேண்டுமானால் இந்திய நிலப்பரப்பில் இருந்து பாகிஸ்தானுக்கு வீசுகிற காற்றை மறையுங்கள். காற்றை நாங்கள் மறைப்போம் என்று சொன்னால் எப்படி கைகொட்டி சிரிப்பீர்களோ அப்படிப்பட்ட செயல்தான் நதியை நாங்கள் மறைப்போம் என்று பேசுவது. எப்படி? காற்று நீரும் சூரிய ஒளியும் எவனுக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? உலக உயிர்களின் உடைமை, அவனுக்கு உரிமையான சொத்து. அதை நான் தடுப்பேன் என்றால் வேடிக்கை, பைத்தியக்காரத்தன். மக்களை சுட்டுக் கொள்ளும் போது தடுத்து தாக்குதல் நடத்தி கொண்டீர்களா? சரி, அதை வரவேற்கலாம், கொண்டாடலாம். ஆனால் அவன் வந்தான், சுட்டான், சென்றான். ஒன்றுமே செய்யாமல் உள்நுழைந்து சுட்டி தாக்கி செல்லுகிறவரை விட்டுவிட்டு 10 நாள் கழித்து போர் என்றால் இது போரா அக்க போரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து. இன்னைக்கு நாம இந்தியா பாகிஸ்தான் வார பத்தி பேசுறோம். இந்த ஆடியன்ஸ்ல 50% பேர் இல்ல சீஸ்ஃபயர் நடத்தினா ஏத்துக்க மாட்டேன், பிஓகேவை தட்டி தூக்கி இருக்கணும். எனக்கு தெரியும் 50% பேர் அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு 50% பேர் இல்ல சார், வளர்ற நாடு, பொருளாதாரம் முக்கியம், ஒரு மிசைல் விட்டாவே 5 கோடி ரூபாய் போயிடும். ஒரு வார் உக்கரத்துல நடக்கும் பொழுது, உக்கரத்துல சண்டை போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுக்கு 20,000 - 40,000 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு நாள் சண்டை நடத்துறதுக்கு. ஒரு நாள் ஒரு S-400 மிசைல் மேல அனுப்புனீங்கன்னா 8.5 கோடி ரூபாய். 16 மிசைல் அனுப்பணும் ஒரு பேரேஜ். அப்ப 8.5 கோடி × 16 கால்குலேட் பண்ணு. சோ ஒரு நாட்டில் நம்ம யோசிக்கிறோம், இந்த நேரத்துல ஒண்ணுமே இல்லாத பாகிஸ்தானை கரப்பாம்பூச்சி மிதிக்கிற மாதிரி மிதிச்சு தூக்கி போடலாமா? இல்ல அந்த 20,000 கோடி ரூபாய், அந்த 20,000 கோடி ரூபாய் என்பது அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு போடணுமா? இளைஞர்களுக்கு ரோடு, ஏர்போர்ட், போர்ட்ஸ். வேலை இல்லாதவன் சண்டை போடுவான், ஆனா வேலை இருக்கிறவன் வந்த சண்டையை வேண்டான்னு சொல்லிட்டு போற ஒரு உலகம் இது. அதனால நான் எந்த கருத்தையும் ஒரு கருத்து நான் எடுக்கலீங்க. 50% இல்ல சார், வரலாற்று சிறப்பு மிக்க பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை துவம்சம் பண்ணிருக்கணும் அல்ல. இன்னும் சில பேர் வேண்டாம். 2 மனமும் சரிதான், 2 பேருடைய ஆர்கியூமெண்ட்டும் சரிதான். அந்த ஆர்கியூமெண்ட் தவறு நாங்க ஆர்கியூ பண்ணலைங்க. பட் எதுக்காக இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட சரிக்கு சரிவா நிக்கிறோம். நாம பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய எல்லா மிசைல், ட்ரோன் ஒண்ணு கூட இந்தியாக்குள்ள விழுகல. யோசிச்சு பாருங்க. நாட் ஈவன் ஒன். ஒண்ணு கூட. நாம பாகிஸ்தான் நாட்டுக்குள்ள 9 இடத்தை அடிக்கிறோம் மே 7ஆம் தேதி காலையில. அதன் பிறகு பாகிஸ்தான் சொல்றீங்க, பாருப்பா, அது இந்து முஸ்லீம் சண்டை, இந்து கிறிஸ்டின் சண்டை இல்ல, தீவிரவாதத்துக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை, பேசாம போயிரு. அதன் பிறகு ட்ரோன் அனுப்புறாங்க. மறுபடியும் 2வது நாள் ஏர் டிஃபென்ஸ் அடிக்கிறோம். இப்போ நாங்க சண்டைக்கு வரல, பிரச்சனைக்கு நீ வந்து பதிலடி கொடுத்துட்டோம், பேசாம ஓடி போயிரு. 3வது நாள் சிவிலியன் அடிக்கிறாங்க. நம்ம பாகிஸ்தானுடைய ஏர்பேஸ் அடிக்கிறோம், 3 ஏர்பேஸ். 4th ஆப்ஷன் நமக்கு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறதா 4வது ஆப்ஷன். வேற ஆப்ஷன் நமக்கு இல்லை. அவங்க எனர்ஜி கிரிட், அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டு மக்கள் அங்க வாழ முடியாது. ஏன் நம்ம செய்யறோம் அப்படின்னாங்க, இந்த ஒரு நாடு மட்டுமே, இந்திய நாடு போன ஆண்டு ஆர்மிக்கு நாம் ஒதுக்கிய தொகை 6,21,000 கோடி, 6,21,000 crore. ஒரு ஆண்டுல ஆர்மிக்கு அவ்வளவு பணம் நம்ம கொடுத்தோம். அதை வச்சு பொருள் வாங்க முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னாங்க, வளர்ச்சி பாதையில் இருக்கும். வளர்ச்சி பாதையில் இருக்கிறதுனால பணம் வருது, டாக்ஸ் கட்டுறீங்க. 51 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் 20 மடங்கு நாம் வளர்ந்திருந்தால் இன்னும் இந்தியாவுக்கு நல்லதா இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேங்க, ஈரோட்டுல $1 பில்லியன் வேணும். ஈரோட்டுல அடுத்து உலகத்தை ஆளக்கூடிய நிறுவனம் இந்த மண்ணிலிருந்து பிறக்கணும். அப்ப உங்களுடைய சிந்தனை என்பது வித்தியாசமா இருக்கணும். உங்க சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய தலைமை பண்பு உங்ககிட்ட இருக்கணும். இன்னைக்கு அந்த தலைமை பண்பு என்பது என்ன? மக்களை எல்லாம் நிர்வகிக்கிறது தலைமை பண்பா? பிரச்சனை எல்லாம் சமாளிச்சு முன்னாடி கொண்டு போறது தலைமை பண்பா? இல்ல இன்னோவேஷனை போக்கஸ் பண்றது தலைமை பண்பா? யாருமே அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு யோசிக்காதப்ப நீங்க அந்த விஷயத்தை யோசிச்சு இன்னைக்கு உருவாக்குறீங்கன்னா அது தலைமை பண்பா? தலைமை பண்புங்கிறது இது அனைத்தும் சேர்ந்ததுதான். மக்களையும் மேனேஜ் பண்ணணும். பிகாஸ் யூ ரன் a கார்பரேஷன். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் 4 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு கம்பெனியா இருந்தா மினிமம் கம்பெனியா இருந்தாலும் 10 பேர்த்த மேனேஜ் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா 10,000, 20,000, 1 லட்சம் பேர்த்த மேனேஜ் பண்ணணும். தலைமை பண்பு தான்.
ஆனா நீங்க மக்களை மட்டும் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் கழிச்சு என்ன நடக்கும்னு திங்க் பண்ற கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. ஃபுல் டைம் யூ ஆர் a மேனேஜர். அதனாலதான் லீடருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். நீங்க மேனேஜ் பண்ணாலும் நேரத்தை ஒதுக்கி சிந்திச்சு உலகம் அடுத்து எங்க போகணும்னு யோசிச்சு நீங்க அங்க கொண்டு போகும். ஒரு லீடருக்கான முக்கிய வேலை. இன்னைக்கு தோனி ஒய்சிஎல் லீடர் இல்ல சார், எல்லாத்தையும் மேனேஜ் பண்றாரு. இல்ல 11 பேர்த்த நீங்களும் மேனேஜ் பண்ணலாம், நானும் மேனேஜ் பண்ணலாம். இல்ல 11 பேர்த்த நல்லா மேனேஜ் பண்றாரு. சரி, ஓகே. கங்குலி இருந்தாரு, அவரும் நல்லா மேனேஜ் பண்ணாரு. ராகுல் டிராவிட்னுடைய கேப்டன்சி ஒரு குவைட் கேப்டன்சி. விராட் கோலியினுடைய கேப்டன்சி நல்ல கேப்டன்சி தான். அவர் பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2017 செமிஃபைனல்ல தோத்தார். 2020 வேர்ல்ட் கப் இன்னொரு இடத்துல ஃபைனல்ல தோத்தாங்க, இன்னொரு இடத்துல செமிஃபைனல்ல தோத்தாங்க. மொத்தமா 3 டோர்னமெண்ட் செமிஃபைனல் ஃபைனல்ல தோத்தாங்க, கப்பு கிடைக்கல. ஆனா மோடி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு. தோனி பொறுத்த வரைக்கும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு, T20 அடிச்சாரு, வேர்ல்ட் கப் அடிச்சாரு. அப்ப குரூஷியலான கேமை ஜெயிச்சார். அதை விட சிறப்பு, இன்னும் அதை விட சிறப்பு பாத்தீங்கன்னா, தோனி ஹஸ் காட் தி மோஸ்ட் யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில் இன் தி வேர்ல்ட். எந்த விக்கெட் கீப்பருக்கும் இல்லாத ஒரு ஸ்கில் தோனிக்கு இருக்கு. அதனால அது ஒரு பேஸ் ஆகுது அவருக்கு. அது பேஸா இருக்கிறதுனால அதை வைத்து அவர் வெற்றியை நோக்கி போறார். என்ன பேஸ்? எத்தனை பேர் தோனியினுடைய விக்கெட் கீப்பிங்க பாப்பீங்கன்னு தெரியல. நார்மலா இது ஸ்டெம்ப். ஒரு விக்கெட் கீப்பர் எங்க நிப்பாங்கன்னா இங்க நிப்பாங்க, ஸ்டெம்புக்கு பின்னாடி. சோ பால் வரும் பொழுது நீங்க பாலை கலெக்ட் பண்ணி ஸ்டெம்பை நோக்கி போவீங்க. இது நார்மல் விக்கெட் கீப்பிங். உலகத்தினுடைய ஜாம்பவான்கள் அயன் ஹீலி, ஆடம் கில்கிறிஸ்ட், நம்மகிட்ட சையத் கிர்மானி எல்லாரும் பாத்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்க, கிரேட் கீப்பர்ஸ். பாலை ரிசீவ் பண்ணி போவாங்க. ஆனா தோனியினுடைய கை எங்க இருக்குன்னு பாத்திருக்கீங்களா? பின்னாடி இருக்காது கை. தோனியினுடைய கை இங்க இருக்கும். சோ தோனி பின்னாடி நிக்கிறதுக்கு பதிலா ஸ்டெம்புக்கு ஜஸ்ட் சைடுல அவருடைய கை இருக்கு. சோ தோனியினுடைய வேலை என்னன்னா, பாலை கலெக்ட் பண்ணுவாரு, இப்படி போவார். மிச்ச விக்கெட் கீப்பர் இப்படி போவாங்க. சோ தோனி அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ செகண்ட் எப்பவுமே சேவ் பண்ணுவார். நல்லா யோசிச்சு பாருங்க. சோ தோனி இங்கிருந்து போக மாட்டார், இங்கிருந்து வருவார். சோ உலகத்துக்கே முதலா ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு டெக்னிக்கை மாத்துறாரு. ஏன்? ஃபியர்லெஸ் அண்ட் போல்ட். பின்னாடி இருந்தீங்கன்னா பால் மிஸ் ஆகாது, தைரியமா பின்னாடி நிக்கலாம். ஒரு விக்கெட் கீப்பர் எவ்வளவுக்கு பின்னாடி நிக்கிறீங்களோ பாலை மிஸ் பண்ண மாட்டீங்க, பால் அழகா பிடிப்பீங்க. ஆனா பாலை மிஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா தைரியம் வராது. அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முன்னாடி நிற்பீங்க. சோ தோனியினுடைய யூனிக் விக்கெட் கீப்பிங் ஸ்கில், அவருடைய கை வழக்கமாக பின்னாடி இருப்பதை விட முன்னாடி இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைம் சேவ் பண்றாரு. அந்த எக்ஸ்ட்ரா டைமை சேவ் பண்றதுனால ஸ்டம்பிங் போறாரு. ஐபிஎல்ல பார்த்திருப்பீங்க, தோனி ரெக்கார்ட் ஸ்பீட்ல ஸ்டம்ப் எப்படி அடிக்கிறாருங்க, கை முன்னாடி இருக்கு. சோ லீடர்னுடைய அடிப்படை தன்மை என்பது ரிஸ்க் எடுப்பது. ஒரு லீடர்னுடைய அடிப்படை தன்மை ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி. இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு ரிஸ்க். நான் பின்னாடி இருந்தா பாலை பிடிக்கலாம், ஃபைன். ஆனா நான் முன்னாடி போனா மட்டும்தான் என்னால் அந்த எக்ஸ்ட்ரா மைக்ரோ செகண்ட்ல அவுட் பண்ண வைக்க முடியும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அற்புதமான மனிதர்கள், நீங்க மிகப்பெரிய தொழில் நிறுவனம் நடத்தக்கூடிய நீங்க ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை இன்கல்கேட் செய்ய வேண்டிய நேரம். கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுப்பேன், கொஞ்சம் என் ப்ராடக்ட்ல ரிஸ்க் எடுப்பேன். ஒரு ப்ராடக்ட் நானே புதுசா செய்வேன், மார்க்கெட்ல கொண்டு போய் விட்டு பார்ப்பேன். ஹேட்சன் அக்ரோ மாதிரி நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யோசிப்பேன். நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பலாமான்னு யாராச்சும் இந்தியாவில் யோசிப்பாங்களா? நியூசிலாந்துல மனிதர்களை விட மாடு அதிகம், மனிதர்களை விட ஆடு அதிகம். வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசிங் கண்ட்ரி நியூசிலாந்து. நமக்கு ஆபரேஷன் ஃபிளட் இந்தியாவில் இந்த மில்க் ரெவல்யூஷனை கொண்டு வருவதற்கு கொரியன் ஐயா நியூசிலாந்து போய் ஸ்டடி பண்ணி இங்கதான் மாடலே கொண்டு வந்தார். இன்னைக்கு நியூசிலாந்துக்கு பால் பவுடர் அனுப்பும். சோ ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி என்னை பொறுத்தவரை, அன்பு சொந்தங்கள், சகோதர சகோதரிகள், நீங்க அடிப்படையில் இன்கல்கேட் பண்ண. அமெரிக்கன்ஸ் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, ரிஸ்க் எடுப்பாங்க. அமெரிக்கன் கார்பரேஷன்ஸ் தே டேக் ரிஸ்க். ரிஸ்க் பத்தி அவன் யோசிக்கிறதே இல்லை. சொசைட்டியா இன்னைக்கு நமக்கு தைரியம் வந்துருச்சு, ரிஸ்க் எடுத்தாங்கன்னா நம்ம பேக் பண்ண. 20 ஆண்டுகளுக்கு முன்பு ரிஸ்க் எடுக்கணும், நம்ம பேக் பண்ணல. இன்ஜினியர் படி, டாக்டர் படி. ஒரு குழந்தை படிப்பதில் கூட நம்ம ரிஸ்க் எடுப்பதற்கு தயாரா இல்லை. காரணம், நாம் ஒரு நடுத்தரமான ஒரு நாடு. நடுத்தரமான நாடாக இருந்த காரணத்தினால நம்ம சேஃபா தான் விளையாடுவோம். ஒரு பேங்க் ஜாப் சேஃப், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணா சேஃப். ஒரு பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணா கூட ஜாதகம் பார்க்கறது ஃபர்ஸ்ட் லெவல் சேஃப்டி, சொந்தக்காரங்கிட்ட பேசுறது செகண்ட் லெவல் சேஃப்டி, குலதெய்வம் கோயில்ல போய் பூ போட்டு கேட்கறது 3வது லெவல் சேஃப்டி. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோயில்ல பொண்ணு மாப்பிள்ளையும் பேச வச்சு நல்லா பேசிக்கிறாங்களா, 4வது லெவல் சேஃப்டி. ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கூட சேஃப்டி பார்த்து தான் கல்யாணம் பண்ணும், தவறு கிடையாது, நல்லதுதான், திருமணம் நிலைத்திருக்கும்.
ஏன்னா அந்த மாதிரி சொசைட்டியா நாம இருந்த காரணத்தினால சேஃப்டி இன்பில்ட். ஆனா இன்னைக்கு அந்த சொசைட்டி மாறிவிட்டது என்பதை நம்முடைய சகோதர சகோதரி உணர்ந்து கொள்ள வேண்டும்.